அண்மை செய்தி. உங்கள் தொகுதி முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அளித்த பல கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டினார். மேலும் எதிர்க்கட்சி தலைவரின் உரையை நேரலை செய்யாமலும் விடிய அரசு அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் அருண். உங்கள் தொகுதி முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் அளித்த பல கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் இருப்பதாக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்திலே குற்றம் சாட்டியிருக்கிறார். இன்றைய தினம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுகிற இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீதான விவாதத்தை நேரலையை துண்டித்து மீண்டும் ஜனநாயக படுகொலையை சட்டமன்றத்தில் திமுக அரசு நிகழ்த்தி இருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில், அதாவது எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசக்கூடிய அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதாக கூறக்கூட முடியாமல் நிறைவேற்ற முடியாது என்று சொல்வது வேதனை அளிப்பதாகவும், எனவே தேவையான நிதியை ஒதுக்கி அதற்கான செயலை செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து சட்டமன்றத்திலே வலியுறுத்தப்பட்டு வருகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேசுவதை வழக்கம் போலவே திமுக அரசு சட்டமன்றத்தில் நேரலையை துண்டித்து ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நசுக்கக்கூடிய ஒரு செயலில் ஈடுபட்டிருக்கிறது. குறிப்பாக நெடுஞ்சாலைத்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதத்தின் போது இடையில் பேசிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்கள் அளிக்கக்கூடிய கோரிக்கைகளை உடனே நிறைவேற்றப்படும் என அறிவித்ததாக, ஆனால் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அளித்த கோரிக்கை எதையும் நிறைவேற்றாமல் இருப்பதாக குற்றம் சாட்டி பேசினார். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்வைத்த கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேற்ற முடியாமல் இருப்பதாக பதில் வந்ததாகவும், மாற்று கோரிக்கைகள் அளித்த போது அவை நிறைவேற்றப்படாமலேயே இருப்பதாக குற்றம் சாட்டினார். ஒவ்வொரு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் மக்கள் பிரச்சனைகளை முன்வைத்துத்தான் இந்த கோரிக்கை முன்வைக்கப்படுவதே தவிர அதை நிறைவேற்றினால்தான் அங்கு மக்கள் பிரச்சனைகள் தீரும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் என்ன திட்டம் சாத்தியப்படுத்த முடியுமோ அந்த திட்டங்களை எல்லாம் கோரிக்கையாக வைக்க முடியும். அப்படி வைக்கிற பொழுது அதனை நிறைவேற்றவில்லை என்றால் அந்த கோரிக்கையை வைப்பது எதற்காக என்று குற்றம் சாட்டி பேசியிருக்கிறார். 2 கோடி ரூபாய் 3 கோடி ரூபாய் அளவிலான திட்டங்களை கூட திமுக அரசு நிறைவேற்ற முன்வருவதில்லை என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்திலே பேசி வருகிறார்கள். வழக்கம் போல இன்றைக்கும் நேரலை துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி, சட்டமன்ற உறுப்பினர் அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகளை பேசுகிற போது இதுபோன்று நேரலைகளை துண்டித்தாலும், இதுபோன்று அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டால் மக்களுடைய பிரச்சனை எப்படி தீர்த்து வைக்க முடியும்? எனவே தேவையான நிதிகளை ஒதுக்கி அதற்கான செயல்களை செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். மக்களுடைய முக்கிய பிரச்சனைகள் தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையிலே பரிந்துரை செய்கிறார்களே தவிர தேவையற்ற பிரச்சனைகளை சட்டமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுவதில்லை. எனவே மக்கள் பிரச்சனையை முன்வைத்துத்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கையாக அளிக்கிறார்கள். எனவே அதை அரசால் முடியும் பெற அந்த திட்டங்களை எல்லாம் அரசு உடனடியாக விரைந்து அதன் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு நிலை வர வேண்டும் என்பதையும், நிதி இல்லை என்று புறக்கணிக்கப்படுவது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இழைக்கக்கூடிய அநீதி, அந்த மக்களுக்கு இழைக்கக்கூடிய அநீதியாகவே பார்க்கப்படுவதை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்திலே பேசி வருகிறார்கள். தொடர்ந்து நேரலை துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் மக்களுடைய பிரச்சனையை கருத்தில் கொண்டு மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை முன்வைத்து அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும், அதற்கான நிதிகளை ஒதுக்கப்பட வேண்டும் என்று பேசி வருவது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.